கல்யாண புரோக்கர் வீட்டுக்கு வந்து அத்தனை அம்சங்களும் பொருத்தமா ஒரு வரன் வந்திருக்கு. அழகான பொண்ணு, பாசமான அப்பா, தங்கமான அம்மா, அருமையான குடும்பம். பொண்ணுக்கும் விளையாட்டுல ரொம்ப ஆர்வம் அதிகம். அதுக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் ஃபுல் சப்போர்ட்னு சொன்னதும் உங்க வாய்க்கு சக்கரை தான் போடணும், கொஞ்சம் இருங்க ஸ்வீட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போக, அப்ப ரங்கம் வந்ததும் இவ்வளவு நாள் காத்திருந்ததுக்கு ஒரு நல்ல வரன் அமைஞ்சிருக்கு, நீ சரின்னு மட்டும் சொல்லு, போய் பேசி முடிச்சிடலாம்னு அம்மா சொல்றாங்க. ஆனா ரங்கனுக்கு இதுல பெருசா ஆர்வம் இல்லாம, நீயே போய் பார்த்து எப்ப வரணும்னு சொல்லு, நான் வர்றேன்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்புறான். இங்க வீரா கனவுல கூட சீனியர்ஸ் ரேகிங் பண்ணது தான் வர. டக்குன்னு எந்திரிச்சு குளிச்சிட்டு ரூம்ல இருந்து கிளம்பி கேன்டீன்ல சாப்பிடலாம்னு உக்காந்தா, அங்கேயும் ஜாக்கி வந்து நல்லா சாப்பிடுறா, இன்னைக்கு உனக்கு முக்கியமான பிராக்டிஸ் ஒண்ணு இருக்கு, வேகமா சாப்பிட்டு வான்னு மிரட்டிட்டு போறான். இங்க ருக்மணி ரங்கங்கிட்ட ஒரு லெட்டரை கொடுக்க, அதை வாங்கி படிச்சு பார்த்தா சீசன் ஸ்டார்ட் ஆக போற நேரத்துல ஸ்பான்சர்ஸ் புல் அவுட் பண்ணிருக்காங்க. ஆனா ஸ்பான்சர்ஸ் புல் அவுட் பண்ணும்போது புதுசா யாரோ ஒருத்தர் உள்ள வந்து ரூல்ஸ் எல்லாம் மாத்துறாங்கன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. இதை நினைச்சு ருக்மணி ரொம்ப வருத்தத்துல இருக்க, மேடம் நம்ம இதை விட மோசமான சுச்சுவேஷன் எல்லாம் கடந்து வந்திருக்கோம், நீங்க அடுத்த மீட்டிங்ல பேசுங்க, இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும்னு சொல்றான். இங்க பாண்டாவும் மணியும் காலையில இருந்து வீராவை ஆள காணமேன்னு தேடிக்கிட்டு இருக்க, அவன் சீனியருக்கு பயந்து கிட்ஸ் ரூம்ல ஒளிஞ்சிருக்கான். நம்ம பசங்களும் கிட்ஸ் ரூமுக்கு வந்து தேடி பார்த்து ஒரு வழியா அவனை கண்டுபிடிச்சு, இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா, எல்லாம் அந்த சீனியர்ஸுக்கு பயந்துதான், கனவுல கூட அவங்க தான்டா வர்றாங்க, இன்னைக்கு ஸ்பெஷலா ஏதோ பிராக்டிஸ் வேற வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க, என்னாலலாம் வர முடியாதுன்னு சொல்ல, மணியும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்டான்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போறான். இங்க தங்கத்தோட அம்மா, மாப்பிள்ளைங்க போட்டோ எல்லாம் பாத்தியா, அதுல 2 பேரும் ஸ்போர்ட்ஸ் ஆளுங்க வேற, உன் புருஷனுக்கு சரினா கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நீ விளையாடலாம்னு சொல்ல, அம்மா எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம்னு எவ்வளவு கெஞ்சினாலும் கேட்காம, ஒழுங்கா நாங்க சொல்றத நீ கேளுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அந்த கோவத்திலேயே கிளவுஸ் எல்லாம் மாட்டிட்டு வந்து பாண்டாவை பால் போட சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமா ஆடிக்கிட்டு இருக்க, எல்லாரும் இதை பார்த்து ஏன் என்னைக்கும் இல்லாம இவ இப்படி ஆடிக்கிட்டு இருக்கான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பால் தங்கம் மேல படுற மாதிரி வந்ததும், பார்த்து விளையாடுமா மேல பட்டுற போதுன்னு ரங்கம் சொன்னா, ஏன் அடிபட்டா வேணாம்னு சொல்லிட போறீங்களான்னு அவன் மேல எரிஞ்சு விழ அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ ஒருத்தர் 4 அடியாளுங்களோட வந்து ருக்மணி கிட்ட, அகாடமி நடத்திக்கிட்டு இருக்கீங்களா இல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பசங்களை ஒழுங்கா பாத்துக்க தெரியாதா, அத்தனை பேர் எலும்பையும் உடைச்சு போட்டுருவேன்னு மிரட்ட, நீங்க யாருன்னு கேட்டா, அது வேற யாரும் இல்ல நம்ம வீராவோட அப்பா தான். அப்புறம் ருக்மணியும் சீனியர்ஸ் ரேகிங் பண்ணதுக்காக வீரா கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்டுட்டு, இனிமேல் இந்த மாதிரி நடக்காது, அதை மீறி நடந்தா என்கிட்ட வந்து சொல்லு, அவங்க இந்த அகாடமில மட்டும் இல்ல இந்த காலேஜ்ல இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வீராவோட அப்பா கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறாங்க. அவரும் கோவமா எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்புறம் அவங்க போனதுமே, இங்க கிரிக்கெட் ஆட வந்தீங்களா இல்ல பொறுக்கித்தனம் பண்ண வந்தீங்களா, இந்த 3 வருஷம் உங்க லைஃப்ல எவ்வளவு முக்கியம், அதோட வேலையை தெரியுமான்னு திட்டிக்கிட்டு இருக்க, அப்ப சுந்தர் கூட ஒருத்தன் போர்ட்ல இருந்து இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்திருக்கான். அவனும் கிட் ரூமுக்கு வந்து செக் பண்ணும்போது ஹெல்மெட்டை தூக்குனா கலண்டு விழுகுது, பேடெல்லாம் கிழிஞ்சிருக்கதெல்லாம் பாக்குறான். அப்புறம் ஜிம்முக்கு வந்து பார்த்து இத்தனை வருஷத்துல எதுவுமே மாறலன்னு சொல்றான். இவன் பேசுறத பார்த்தா ஏற்கனவே இந்த அகாடமிக்கும் இவனுக்கும் சம்பந்தம் உள்ள மாதிரியே பேசுறான். அப்புறம் கேண்டீனுக்கு வந்து ஃபுட்டை பார்த்துட்டு, என்ன ஃபுட் இது, ஒரு டயட் பிளான் இல்ல, நியூட்ரிஷன் இல்ல, இதெல்லாம் இட்லியா, ஏதோ ரோட்டு கடையில போட்டிருக்க மாதிரி இருக்குன்னு ரொம்ப இழிவா பேசிக்கிட்டு இருக்கான். ருக்மணியும் போர்டில் சொல்லியிருக்க ரெக்குயர்மெண்ட் எல்லாம் நாங்க சீக்கிரமாவே சார்ட் அவுட் பண்ணிடுவோம்னு சொல்ல, என்ன மேடம் சின்ன பிள்ளைத்தனமா சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப வயசாயிருச்சு போலயே, உங்க ஸ்டூடெண்ட்டையே மறந்துட்டீங்களான்னு கேட்க, ருக்மணியும் யாரா இருக்கும்னு யோசிச்சு பாக்குறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் இந்த அகாடமியோட ஆபத்துன்னு சொன்னீங்களே, இப்ப அது நடந்துருச்சுன்னு சொன்னதும், ராஜசேகரான்னு கேட்க, ஆமா நானே தான், அன்னைக்கு ட்ரக்ஸ் வச்சிருந்தேன்னு என்ன கிரிக்கெட் விளையாட விடாம பண்ணீங்களே, ஆனா இன்னைக்கு பாருங்க இந்த ஸ்டேட்டோட ஒட்டுமொத்த கிரிக்கெட்டிங் பவரும் என் கையில, இனி உங்க மானம் மரியாதை லெகசி எல்லாத்தையும் ஒவ்வொன்னா அழிப்பேன்னு சொல்லிட்டு பசங்க கிட்ட, இந்த அகாடமிக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங், இந்த 50th இயர் தான் உங்களோட லாஸ்ட் இயர்னு சொல்லிட்டு கிளம்புறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.